சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்ணாடி மாதிரி இருக்க உன் வாழ்க்கைக்குள்ள கல்லெறிஞ்சு உடைக்க ஒரு கூட்டமே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த கண்ணாடிய நீ ஒருத்தியா எவ்வளவு நாள்தான் பாதுகாக்க முடியும்னு எனக்கு தெரியல தாயி. அத பாதுகாக்கிற சக்தி செழியனுக்கு மட்டும்தான் இருக்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ உன் மனசுக்குள்ள இருக்க காதல செழியன் கிட்ட சொல்லாம மூடி மறைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்ல தாயி. செழியனுக்கு தியாவோட கல்யாண ஏற்பாடு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. செழியன் கிட்ட நீ யாருங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. சொல்லிடு தாய், இத விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காதுமா. நீ உன் காதல சொன்னா செழியன் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான். நீ சொல்லலனா தியா கழுத்துல தாலி கட்டுவான். செழியன் தாலிய கட்டணுமா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? சொல்லு கலைவாணி. கல்யாணத்தை நிறுத்தணும். செழியன் தாலிய காயத்ரி கழுத்துல தான் கட்டணும். வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்க பாட்டி, வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். குடுமா. இந்தாங்கம்மா. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பாக்குறது அபூர்வம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்ததை நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களை புரிஞ்சுக்காத உலகத்துல எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக துணையா வந்து நிக்கும் போது நாங்க ஏன் தப்பா நினைக்கணும்? நீங்க இங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான். நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை அந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு நீங்க ஜெயிலுக்கு போகாம சுப்பிரமணிய ஐயா ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா ஆதிசங்கரி அம்மாவோட வாழ்க்கையே தலைகீழா மாறி இருக்கும். ஆதிசங்கரி அம்மாவோட இந்த சாம்ராஜ்யம் நிச்சயமா உருவாயிருக்காது. அது உருவாக காரணமான உங்களை இந்த ஜென்மம் முழுக்க ஆதிசங்கரி குடும்பம் மறக்க கூடாது. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம்.